கைஸ் இன்னைக்கு நம்ம தி நைட் ஜிங்கிள் அப்படின்ற 2012ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான த்ரில்லர் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைனை நான் இப்ப சொல்ல போறது இல்ல. இந்த படத்தோட கான்செப்டை வச்சுதான் ஒரு தமிழ் படத்தை எடுத்திருக்காங்க. அது என்ன படமா இருக்கும்னு சொல்லி இந்த படத்தை பார்த்து கண்டுபிடிங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா பாபா புக் அப்படின்ற ஒரு த்ரில்லர் படத்தை எடுத்த ஒரு ஃபீமேல் டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது அவங்களோட 2வது படம். ஸோ வாங்க டக்குன்னு கதைக்குள்ள போகலாம். நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் மூவிஷா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல கிளார் கிளார் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல அவங்க பாப்பா கூட அவங்க கணவர் தான் அவங்களை எழுப்புறாங்க. காலையில அவங்க வேலைக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. அவங்க இருக்கிறது காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன குடிசை வீட்டுல தான். கிளாருக்கு ஒரு அழகான குரல் இருக்கு. அவங்க பாட்டு பாடிக்கிட்டே அவங்க குழந்தைய கொஞ்சிட்டே அவங்க வேலை பார்க்குற அந்த இடத்துக்கு போறாங்க. கிளாரும் அவங்க கணவரும் ஒரு தீவுல இருக்காங்க. அந்த தீவை இப்போ பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் சோல்ஜருக்கும் ஆபீசருக்கும் அவங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக தான் கிளர் வேலை பார்க்கறாங்க. அவங்க கணவர் அங்க இருக்கிற ஆயுதத்தெல்லாம் தயாரிக்கக்கூடிய இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருமே அந்த பிரிட்டிஷ் படையினருக்கு கீழே அடிமையா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த தீவுல. கிளாரும் போறாங்க இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு அவ பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்க வந்து இங்கிலாந்து ஆர்மியை காமிக்கிறாங்க. அங்க இருந்து ஒரு ஆபீசரும் ஷூ என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு, ஒழுங்கா கிளீன் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அங்க எல்லாரையும் கத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஹக்கீம் அவர் தான் வந்து பெரிய ஆபீசர். கதை எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் அன்னைக்கு ஹக்கீம் கூட சோல்ஜர் எல்லாம் கவனிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஆபீசர் வந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் பெர்ஃபெக்டா வேலை பாக்குறாங்களா, அடுத்த வாரக்கு இவங்களை வந்து கூட்டிட்டு போலாமான்னு செக் பண்ணதான் அவர் வந்திருப்பாரு. அதனால ஹக்கீம் கொஞ்சம் கோவமா இருப்பான். எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கண்காணிச்சு வைப்பான். அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த ப்ரோக்ராம்ல பாடுறதுக்காக கிளாரும் வரா. ஆக்கிம் தான் அங்க இருக்கிற ஆபீசருக்கு இவங்க நம்மளுக்காக இப்போ ஒரு பாட்டு பாடுவாங்கன்னு சொல்லி இன்ட்ரோ பண்றாரு. அவங்களும் வராங்க, அழகா பாடுறாங்க. இப்போ படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. பாடி முடிச்ச பிறகு அவங்க எல்லாருக்கும் கிளார் சர்வ் பண்ணிட்டு இருக்கா. அதுல சில பேர் அவகிட்ட தப்பா பேசுறாங்க. ஆனா கிளாருக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிற ஹக்கீமும் அங்க இருக்க சோல்ஜர் கிட்ட, இங்க பாரு, நம்ம நல்லா பண்ணாதான் அடுத்த வாரத்துக்கு நம்மள இந்த ஆபீசர் கூட்டிட்டு போவாங்க. அதனால அவரை நல்ல கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. கிளாரா பாக்குறாரு, என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாரும் ஆபீசரை பார்க்க போறா. அவரும் அவளுக்கான சில பரிசை கொடுக்குறாங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்காக ஒரு பாட்டு பாடு அப்படின்னும் போது அவ ஆல்ரெடி பாடின அதே பாட்டை பாடுவா. எனக்கு இந்த பாட்டு வேணாம், எனக்காக ஒரு பாட்டு பாடுன்னும் போது அவளும் பாடுவா. இவர் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி அபியூஸ் பண்ண பாப்பாரு. ஆனா அந்த பொண்ணு அதை அவாய்ட் பண்ணுவா. எனக்கு பாப்பா இருக்கு, என்னோட கணவர் வெயிட் பண்ணுவாரு, என்னை விடுங்கன்னும் போது என்னைய எப்படி நீ எதிர்த்து பேசுறேன்னு சொல்லி அந்த பொண்ணு அங்கேயே கற்பழிக்க ஆரம்பிப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல வேற ஒரு சோல்ஜர் வந்த பிறகு நீங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணு வேதனையில வழியிலும் அங்க இருந்து கிளம்புவா. அவங்க பாப்பா அழுதுகிட்டே இருக்கும். பாப்பாவை தூக்கிட்டு அவங்க கணவரோட நைட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. இந்த விஷயத்த அவங்க கணவர் கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி முன்கோவக்காரர். அவர்கிட்ட சொன்னா இது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ட்டு அந்த விஷயத்த அவங்க மறைச்சிருவாங்க. அவங்க கணவரும் ஆபீசர் கிட்ட நீ பேசுனியா அப்படின்னு கேட்கும்போது, இதை பத்தினா இவங்க ரொம்ப நாள் இங்க இருந்துட்டாங்க, சோ எங்களுக்கு கொஞ்சம் விடுதலை வேணும், நாங்க வேற ஒரு நாட்டுக்கு போறோம், எங்க லைஃபை நாங்க வாழ போறோம்னு சொல்லி பேசுறதுக்காக ஆல்ரெடி உங்க கணவர் கிளார் கிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் கிளார் பேசும்போதெல்லாம் அந்த ஆபீசர் இல்ல முடியாது, உங்களை அனுப்ப முடியாது, நீங்க எங்க கீழே தான் வேலை பார்க்கணும்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்கனால கிளார் நம்மளுக்கான நேரம் வரும்போது நம்ம கேட்கலாம்னு சொல்லி அவங்க கணவர் கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ உங்க கணவர் தேவையான பணம் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டோம், நீ போய் நாளைக்கு அவர்கிட்ட கேளு, இல்லைன்னா நானே கேட்கிறேன், கண்டிப்பா அவர் நம்மளை விட்டுருவாரு, நம்ம புது வாழ்க்கைய வாழலாம். கிளாரும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துப்பாங்க. அடுத்த நாள் காலையில கிளார் வந்து வேலை பார்த்துட்டே இருப்பாரு. அவங்க கணவர் ஆபீசர் கிட்ட போய் பேச போவார். ஆனா அந்த ஆபீசர் உங்களை அனுப்ப முடியாது அப்படின்றத சொல்லிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு அங்க திரும்பவும் பார்ட்டி நடக்குது. கிளார் எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் கிளார் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். இதை பார்த்து அந்த ஆபீசரும் கோவப்படுறாங்க. அப்புறம் பயங்கரமா குடிச்சிட்டு மட்டையாய் கட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு கிளாரோட கணவர் வராரு. ஆபீசர் கிட்ட நாங்க எங்க புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும், நாங்க இங்க இருந்து போறோம், எங்களுக்கு அனுமதி தாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆபீசர் இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டு அதுக்கான லெட்டர் காப்பி கொடுத்தாதான் இவங்க இந்த தீவை விட்டு அவங்களால வெளியவே போக முடியும். கிளாரோட கணவரும் என் மனைவி 3 மாதமா உங்ககிட்ட இங்க இருந்து நாங்க போறோம்ன்ற தகவலை சொல்றோம், ஆனா நீங்க ஒரு வாட்டி கூட அவ சொல்ற விஷயத்த கேட்க மாட்டேன்றீங்க, எங்களை விட மாட்டேன்றீங்கன்னும் போது, உன் மனைவி என்னோட ப்ராப்பர்ட்டி, அவளை இங்க இருந்து போக நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே இருந்தவர் என்னோட மனைவிய நான் கற்பழிச்சேன் அப்படின்ற விஷயத்த சொல்லி மனசை புண்படுத்துற மாதிரி வார்த்தைகளை சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அவங்க கணவருக்கு கோபம் வருது. டக்குன்னு ஆபீசர் சட்டையை பிடிச்சிட்டு அவரை அடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த மெயினான ஆபீசர் வந்துடுறாங்க. நிறுத்துங்க
நிறுத்துங்க சண்டைய ஆக்கிங் என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு கிளாரும் அவங்க கணவரும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க ஹாக்கிங்ஹாம் ஹையர் ஆஃபீஸரை பார்க்க போறாங்க. அவரும் உனக்கும் அந்த ஆளுக்கும் அவங்க மனைவிக்கும் என்ன சண்டை அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணும் இல்ல ஆபீசர் அப்படிங்கும்போது, சரி அதை விடு, இங்க பாரு, நானும் வந்ததுல உன்னையும் உன்னோட சோல்ஜரையும் நோட் பண்றேன். யாருமே ஒரு சோல்ஜரா நடந்துக்க மாட்டேனீங்க, நீங்களாம் வேஸ்ட். நான் இன்னும் கொஞ்ச நாள்லயே நார்த்துக்கு போக போறேன் ஆபீசர், நானும் வரேன். நீங்க என்ன சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் இந்த காலனில ஒரு வருஷம் இரு, அதுக்கு அடுத்தது உன்னை நான் நார்த்துக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க நான் கிட்டத்தட்ட 3 வருஷமா இருந்திருக்கேன், இதே காலனில எவ்வளவு வருஷம் தான் என்ன வச்சுக்க போறீங்க, இங்க இருக்கிற எல்லா இடமும் எனக்கு நல்லாவே தெரியும், என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆபீசரும், ஓ உனக்கு வேற எல்லா இடமும் தெரியுமா, சரி நான் கொஞ்ச நாள்லயே நார்த்துக்கு போக போறேன், நீ 3 நாட்களுக்குள்ள என்ன பாக்குற, அதுவும் குதிரைங்க எதுவுமே இல்லாம உன்னோட சோல்ஜர் உதவியோட மட்டுமே நீ வர, ஏன்னா உனக்கு தான் அந்த இடம் நல்லா தெரியுமே, என்ன அங்க சந்தி அப்படின்ட்டு அவரும் அங்க போயிடுறாரு. இதை கேட்டாலும் செம்ம கோவமாகறான். கோவத்துல வந்த அந்த ஆபீசரும் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கிளரோட வீடு எங்க இருக்கு, போலாம் வா அப்படின்னும் போது, சரி இது நைட் டைம் ஆபத்தா இருக்கும், பரவாயில்ல நம்ம இன்னைக்கே போகணும். இங்க கிளரும் அவங்க கணவரும், நம்ம ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டோம், இனிமேட்டு இங்க இருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து, இங்க இருந்து நம்ம கிளம்பிடலாம், இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வை அப்படின்னும் போது கிளரும் சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்க ஒரு சவுண்ட் வருது. யாருன்னு பார்த்தா ஆபீசரும் அவங்களோட சோல்ஜரும் அந்த வீட்டுக்கு வராங்க. பண்ணதான் பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா, உங்களை இங்க போக சொல்லி யார் பெர்மிஷன் கொடுத்தா அப்படின்ட்டு, உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா அப்படின்ட்டு அவர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. கரும் என்னை மன்னிச்சிருங்க, தப்பெல்லாம் என் மேலதான், நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னும் போது, உன் மன்னிப்பு யாருக்கு வேணும், இவன் தானே என்ன அடிச்சான், இவன் தான் என்கிட்ட சாரி கேட்கணும் போது அவங்க கணவரும் கோவமா இருப்பாரு. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது கிளாரும் அழகா என்னை விட்டுருங்க, நாங்க இங்க போயிடுறோம், இனிமேல் நாங்க இந்த பக்கமே வர மாட்டோம் போது அவரை விடுற மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட மாட்டேன், எவ்வளவு தைரியம் தான் என்னையே நீ அடிச்சிருப்ப, உனக்கு நான் பாடம் சொல்லி தர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியை போட்டு அவர் டார்ச்சர் பண்ணுவாரு. குடும்பம் வந்துடும், எவ்வளவு தைரியம் தான் நீ இப்படி சொல்வேன்னு சொல்லி ஆபீசரை திரும்ப அவங்க கணவர் அழைச்சிருவாங்க. இதனால அவங்க கண்ணு முன்னாடி அவங்க மனைவி அவர் கற்பழிக்க ஆரம்பிப்பாரு. இதை பார்த்து அவரும் கதறுவாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவரை அடிச்சுட்டு அவங்க போகும்போது இந்த ஆபீசர் அவங்க கணவரை தோள்பட்டையில ஷூட் பண்ணிடுவாரு. அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, அதை நிறுத்து அப்படின்னு ஆபீசர் சொல்லும் போது அந்த குழந்தை அழுகையை நிறுத்தாது. என்ன பண்றது, நிறுத்துடா அந்த குழந்தை அழுகிறது அப்படின்னும் போது அவன் அந்த குழந்தை தூக்கி போட்டுருவான். அந்த குழந்தையும் அங்கே இறந்துரும். கிளார் இதெல்லாம் பார்த்துட்டு கதறிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களா கிளார அபியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆபீசர் அங்கே ஒரு சோல்ஜர் வச்சு அந்த பொண்ணு நீ கொலை பண்ற அப்படின்னும் போது அவன் கொஞ்சம் பயப்படுவான். அட்ராவில் அப்படின்னும் போது அவன் அடிச்சிடும். இப்ப டக்குன்னு இருட்டாரும். கிளாரும் அவங்க கணவரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்சிகளை காமிக்கிறாங்க. இப்ப டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா கிளர் இன்னும் உயிரோட தான் இருக்கா. கண்ணை திறந்து பார்த்த அவளும் இறந்த அவங்க குழந்தையும் ரத்த வெள்ளத்துல இருக்க அவங்க கணவரையும் பாக்குறாங்க. அவங்களால இதெல்லாம் நம்ப முடியல, ஒரு கனவு மாதிரி இருக்கு. அந்த குழந்தைய கையில எடுத்துட்டு ஆபீசரை பார்க்க போறாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க வார்க்காக கிளம்பி போயிருப்பாங்க. அங்க இருந்த ஒரு ஆபீசர் கிட்ட, என்னோட கணவரையும் என்னோட குழந்தையும் உங்க சோல்ஜர் ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்க, அவங்க மேல கம்ப்ளைண்ட் தரேன், அவங்கள ஜெயில தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆபீசர் இந்த விஷயம் நடந்ததா, எவிடன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ மறைக்க பாப்பாரு. இதெல்லாம் கேட்டா கிளாருக்கும் ரொம்ப கோவம் வரும். நீங்க என்னடா பாக்குறது, நானே அவனை போட்டு தட்டுறேன்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போவா. கிளாரோட கணவரோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட மனைவியும் வருவாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க, இவ்வளவு பெரிய தப்பான முடிவை நீங்க எடுப்பீங்கன்னு கேட்கும்போது கிளாரும், நாங்க மட்டுமா இங்க இருந்து போகணும்னு நினைச்சோம், நீங்களும் இங்க இருந்து போக நினைச்சீங்க, அதனால உங்களுக்காகவும் தான் நாங்க குரல் கொடுத்தோம், அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. சரி உன்னோட கணவரோட உடலையும் உன்னோட குழந்தையும் எங்க அடக்கம் பண்ணுங்க, இங்கேயே பண்ணுங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அந்த ஆபீசரை கொலை பண்ண போறேன் அப்படின்ட்டு அவ கிளம்புவா. ஆனா அவங்க ஃப்ரெண்டும், போகாத உனக்கு ஆபத்து, அங்கெல்லாம் நீ போக கூடாதுன்னும் போது, இல்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன்னை கொல்லதான் போறேன், தைரியம் இருந்தா என் கூட வாங்க, இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன்னு கிளம்புவா. கிளாரோட ஃப்ரெண்டும் அவனுக்கு ஒருத்தங்களை காமிக்கன்னு சொல்லிட்டு அந்த தீவுல உண்மையாவே வாழ்ந்த மக்கள், குடிமக்கள் ஒருத்தங்க இருப்பாங்க. கருப்பின மக்கள் இங்கிலாந்து மக்களுக்கு பிடிக்காது, அதனால அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க, அவங்கள கொலை பண்ணுவாங்க, அவங்கள கொடூரமா தாக்குவாங்க. இதனால சில மக்கள் எல்லாம் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. சில மக்கள் இங்கிலாந்து மக்களுக்கு உதவி பண்ணிட்டு அவங்க கொடுக்குற உணவுக்காக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. சொந்த நாட்டிலேயே அவங்களுக்கு கீழே ஒரு வேலைக்காரங்களா அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறதுக்காக கிளரும் அவங்களோட ஃப்ரெண்டும் போறாங்க. அங்க இருந்த ஒருத்தனுக்கு இந்த சிட்டில இருக்கக்கூடிய எல்லா இடமும் நாங்கள் கத்துப்பாடி, அதனால உனக்கு அவன் வழி காமிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோன்னு சொல்லலாம். இவர்கிட்ட போறாங்க, உனக்கு நான் பணம் தரேன், எனக்கு இங்க இருந்து நாட்டுக்கு போகக்கூடிய வழியை நீ காமிக்கணும் போது அவனும், இன்னைக்கு வேணா நாளைக்கு போலாம், உனக்கு பணம் நான் இப்பயே தரேன், என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னும் போது, இங்க நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேனே கை குழந்தையோட, எங்க இந்த பாப்பா அப்படின்னும் போது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, நான் உனக்கு காசு தரேன், நீ எனக்கு வழி காமின்னும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த சோல்ஜரை கண்டுபிடிக்கிறதுக்காக
போயிட்டு இருக்காங்க. கிளார் ஆல்ரெடி ஆண்களால பாதிக்கப்பட்டனால ஆண்கள அவ வெறுக்க ஆரம்பிப்பா. அதனால ஹீரோவே அவ வெறுப்பா. எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல. நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன்னு சொல்லி குதிரை மேல வருவா. கையில கன்னோட அவன் தலைய பார்த்து ஷூட் பண்றதுக்காக ரெடியா இருப்பா. அவன் ஏதாவது பண்ணான். அவளும் நடப்பான் நடப்பான். டயர்டா இருக்கு. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? முடியாது. நம்ம சீக்கிரமா போயே ஆகணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவா. சரி உணவு ஏதோ வச்சிருக்கியான்னும்போது, இல்ல உணவு இல்ல. உணவே இல்லாம நான் எப்படி வருது உன் கூட? பசிக்காதா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அவங்க அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்க. போற வழியிலலாம் இங்கிலாந்து மக்கள பார்த்த உடனே ஹீரோ போய் மறைஞ்சிருவார். ஏன்னா இங்கிலாந்து மக்களுக்கு கருப்பின மக்கள பிடிக்காது. அதனால அவங்க போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஹீரோயினும் பாப்பா டக்குனு அவ இருக்க மாட்டா. எங்க போனான்னு பிறகு, அதெல்லாம் உனக்கு தெரியாது. இங்கிலாந்து மக்கள எனக்கு பிடிக்காது. அவனுங்கலாம் ஒரு மோசமானவனுங்க அப்படின்னு. அதே மாரி அந்த பாதை அவருக்கு நல்லா தெரியும். எப்படி வேகமா போறதுன்னு சொல்லி பாதைய காமிச்சுட்டே அவரு வருவாரு. எங்க அந்த காட்டுக்குள்ள ஒரு கருப்பின ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி வர்றது யாருன்னா, அந்த சோல்ஜரும் அந்த வில்லனும் தான். அவங்க ஆபீசர் நீ 5 நாட்களுக்குள்ளே என்ன வந்து சந்திக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் குதிரை இல்லாம உன்னோட சோல்ஜர் மட்டும் கூட்டிட்டு வரணும்னு இருப்பாங்க. அதனால இவர்கிட்ட இருக்கிற ஆட்களை மட்டும் கூட்டிட்டு இவரு நாட்டுக்கு போறதுக்காக வந்துகிட்டு இருப்பாரு. பெரியவரு இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்னு போது வாங்க சீக்கிரமா போலாம் உங்களுக்கு நான் போய் வழிய காமிக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இங்க ஹீரோவும் கிளரும் வந்துட்டு இருப்பாங்க. அங்க சில இடத்துல கருப்பின மக்கள கொலை பண்ணி அவங்கள கயித்துல தொங்க வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்து உன் மக்கள்லாம் பாத்தியா சரியான கொடூரக்காரனுங்க அப்படின்றத சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த கிளரும் கொஞ்சம் பயப்படுவான். போயிட்டே இருக்கும்போது அங்க இருந்த சில மக்களும் நீங்களாம் இங்க வரக்கூடாது. எப்படி ஒரு பொண்ணா வந்து நீ தனியா இங்க நடந்து போற அப்படின்னும் போது நான் தைரியமானது அப்படின்னு சொல்லி குதிரை ஓட்டிட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு கிளர் ஹீரோ கூட சேர்ந்து அந்த காட்டுல தங்குறாங்க. அவங்களே சில பயங்கரமான கனவு வருது. அது மட்டும் இல்ல அவங்க குழந்தையோட ஞாபகமும் வந்து அவங்கள கொல்லுது. அதனால வேதனையில ஒழுங்கா தூங்க முடியாம அவங்க அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் நீங்க அந்த ஆபீசரும் மத்தவங்களும் ஒரு இடத்துல தங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல கிளர லாஸ்டா அடிச்சாங்கல்ல அவன் வந்து அழுதுகிட்டு இருப்பான். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன்னும் போது வில்லனும் நீ இத ஃபீல் பண்ற. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. யாருக்காவது நம்ம தான் அது பண்ணன்னு தெரிஞ்சா என்ன பண்றது? நீ ஏன் ஃபீல் பண்ற? நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். கிளரோட கணவர் அந்த குழந்தைய கொலை பண்ணிட்டாரு. இத பார்த்த கிளரும் அவங்க கணவரை கொலை பண்ணிட்டா. அதனால சண்டையாயி அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா உன் மூஞ்சில பயம் தெரியக்கூடாது. அப்படி உன் முகத்துல அடுத்த வாட்டி பயம் பார்த்த உன்னை நானே கொலை பண்ணிருவேன் அப்படின்றத அவர் சொல்றாரு. அடுத்த நாள் காலையில ஜூருன்னு மழை பெய்யுது. அதனால ஹீரோவும் கிளாரும் அங்க மரத்துக்கு அடியில ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா கிளாரும் ரொம்ப நேரம் இங்க நிக்க முடியாது. மழை பெஞ்சா என்ன புயல் அடிச்சா நான் போக போறேன்னு சொல்லிட்டு குதிரை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோவும் இரு இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவாரு. இங்க கிளரும் ஹீரோவும் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ஆபீசரா பார்த்திருப்பாங்க. அவங்க அங்க இருக்கிறத பார்த்த உடனே ஹீரோ நகர்ந்து போயிருவாரு யாருக்கும் தெரியாம. கிளரும் மட்டும் அவங்க நிப்பா எங்க போற குதிரை எடுத்துட்டு அப்படின்னும் போது என்னோட கணவரை தேடி நான் போறேன்னும் போது நான் வேணா உங்களுக்கு உதவி பண்ணுவேன் போது உன் வேலை என்னவோ அதை பாருன்னு சொல்லிட்டு குதிரை எடுத்துட்டு கிளர் அங்க இருந்து வேகமா வந்துருவாங்க. எங்க அந்த வில்லனோட சோல்ஜர்ல ஒருத்தன் தண்ணி புடிச்சிட்டே இருக்கும்போது அங்க ஒரு கருப்பின ஒரு பெண்ணை பார்த்திருப்பான். இப்ப அழகா இருக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே நைஸா தூக்கிட்டு வந்துருவான். அந்த பொண்ணோட குழந்தை அங்க கதறிட்டு இருக்கும். என்ன விடுங்க என் குழந்தை தனியா இருக்குன்னு கதறுவா. சோல்ஜரும் நீ எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டியாடா இந்த பொண்ணு எதுக்குடா கூட்டிட்டு வந்த பாசி இந்த பொண்ணு நம்ம கூட இருக்கட்டும் நம்ம சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால ஆபீசரும் சரி இந்த பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோவும் வில்ல எங்க போயிருக்கான்னு சொல்லி வழியை கண்டுபிடிச்சிருவாங்க. இங்க ஒரு ஷார்ட் ரூட் இருக்கு. ஆனா இப்ப நம்மளால போக முடியாதுன்னு ஏன்னா அந்த தண்ணியை கடக்கும் போது அதிகமான வெள்ளம் வந்தா நம்ம முழுகிடுவோம் போது எனக்கு அதெல்லாம் தேவையில்ல நம்ம போய் ஆகணும்னு சொல்லி அவ குதிரை எடுத்து ஆத்த கடக்க பாப்பா. ஆனா தண்ணி வேகம் அதிகமா இருந்தனால 2 பேரும் முழுகிடுவாங்க. ஹீரோவும் அந்த குதிரையும் காப்பாத்துவாரு. அந்த பொண்ணையும் காப்பாத்துவாங்க. பசி மயக்கத்துல ஹீரோயின் வந்துகிட்டே இருக்கும்போது மயங்கிருவா. அங்க இருக்கிற ஒருத்தரோட வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம போய் பொருள்லாம் திருடிக்கிட்டு வேகமா வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதை சமைச்சும் சாப்பிடுவாங்க. கிளரும் ஹீரோவும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ரொம்பவும் பயங்கரமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து மக்களையும் அவர் திட்டுவாரு. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினும் நாங்க மோசமானவனா அப்படின்னு எங்களை அசிங்கம் எங்களை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் எங்க கீழே நீ வேலை பாக்குறேன் போது அவனும் வந்து கோவத்தை திட்டுவான். அப்பதான் என்ன ஆகும்னா ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்லுவா. இங்கிலாந்துன்னு சொல்லி நம்மளே இங்கிலாந்து இல்ல நான் ஐலாந்து போனடா அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் கேட்ட அவனும் நம்ப மாட்டான். நீ போய் சொல்றேன்னும் போது அவளோட மொழியில பேசுவா. அது மட்டும் இல்லாம அழகா பாட்டும் பாடுவா. இதெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியே ரொம்ப தூங்கிடுவாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு நீங்க இங்கதான் இருக்கீங்களா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிடிக்கிறதுக்காக வருவான். அவங்க அங்க இருந்து தப்பிச்சிருவாங்க. நைட்லாம் ஒழுங்கா தூங்கிக்க மாட்டாங்க. அதனால ஹீரோயின் ரொம்ப டயர்டா இருப்பா. இதை பார்த்த ஹீரோ
எங்கே இரு நான் அதாவது சாப்பிட கிடைக்குதான்னு வேட்டையாடிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து போவாரு. அன்னைக்கு நைட் வந்து என்ன ஆயிருக்கும்னா, அந்த வில்லனும் அவங்க கிட்ட இருக்க அந்த சோல்ஜரும் பிடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துப்பாங்க. அடுத்த நாள் காலையில எல்லா பொருளையும் எடுத்து வச்சு அவங்களும் கிளம்ப பார்ப்பாங்க. டக்குன்னு அங்க ஏதோ ஒரு கூர்ப்பான ஒரு கம்பி வந்து அங்க இருந்து ஒருத்தனோட சதையில குத்திடும். யாருன்னு திரும்பி பார்த்தா, அவங்க பிடிச்சிட்டு வந்த அந்த பொண்ணோட குடிமக்கள் வந்து என்னோட மனைவிய விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தன் சண்டை போடுவாங்க. இத பார்த்து அந்த ஆஃபீஸரும் கையில கன் எடுத்துட்டு கிட்ட வந்தீங்கன்னா உங்கள ஷூட் பண்ணிருவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட முதுகுல ஷூட் பண்ணிட்டு அவங்க அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அந்த இறந்து போன அந்த பொண்ணோட கணவர் அழுதுகிட்டு பாரு அவங்க மனைவியும் பாப்பா நல்லா இருக்காளா அப்படின்றத கேட்டுட்டு அங்கேயே இறந்துருவாங்க. அந்த வில்லனோட ஆட்கள் எல்லாருமே பயந்துட்டு ஒரு பக்கமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துருவாங்க. கிளரும் கையில கன் எடுத்துட்டு அவன் மாட்டினா என்கிட்ட சாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துட்டு வேகமா போவாங்க. மாட்னியா இவ்வளவு தைரியம் இருந்தா என்ன என் குடும்பத்தையும் நீ சித்திரவதை பண்ணிருப்ப சும்மா விட மாட்டேடான்னும் போது நான் ஒன்னும் பண்ணல ஆபீசர் தான் சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் வேணாம் உன்னை நான் விட மாட்டேன் பேசாத டைம் தான் வேஸ்ட்ன்னு சொல்லி கன்னை கட்டாம ஷூட் பண்ண பார்ப்பாங்க. ஆனா அவங்க புல்லட் லோட் பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு உன்னை நான் கையாலே கொடுன்னு சொல்லி அவனை அடிச்சு அப்படியே அவனை கொலை பண்ணிடுவாங்க. இதை ஹீரோவும் பார்த்துருவாரு. ஹீரோயினும் ஓரளவு மன நிம்மதியா இருப்பாங்க. ஹீரோ அங்க கோச்சிட்டு போறத பார்த்தோன்னே இரு 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 என்னை விட்டு எங்கேயும் போகாத நீ எனக்கு என்ன சொன்ன வழி காட்டணும் தானே சொன்னேன். ஆனா நீ இன்னும் கொலை பண்ணிட்டு இருக்க ஒருத்தனை நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னும் போது சரி உன் குடும்பத்துக்கு என்ன ஆச்சு என்னதான் ஆச்சு அதை சொல்லணும் போது ஹீரோனிக்கு கொஞ்சம் சோகமாயிருவாங்க. அதனால ஹீரோக்கும் தெரிஞ்சிடும் இவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான்னு. சரின்னு சொல்லி ஹீரோவும் ஒத்துட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயணத்தை ஆரம்பிக்கும். இந்த வில்லன் டீம் இருக்கும் போது அங்க இருந்த ஒரு வயசானவரும் உங்களுக்கு ஷார்ட் ரூட் அவன் சொல்ல அந்த மலை மேல ஏறி போங்க ஏன் அந்த இடத்துக்கு தான் குடிமக்கள் யாரும் வரமாட்டாங்க அவங்க கிட்ட இருந்தா நீங்க சேஃபா இருப்பீங்கன்னும் போது இந்த வழி போக முடியாது ஆபத்து ஆனா இந்த வழியா தான் போகணும் அப்படின்றத அவர் சொல்லியிருப்பாரு. அதனால அந்த மலை மேல அவங்க ஏறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க அந்த சோல்ஜர் இறந்து போயிருப்பான். அவரோட உடம்ப பார்த்த ஒருத்தன் கிளரையும் இரவையும் பார்த்திருப்பாங்க. நீங்க தான் இங்க எல்லாரையும் கொலை பண்றீங்க பயங்கரமானவங்க அவங்க சும்மா ஆக மாட்டேன்னு சொல்லி அவங்கள அடிக்கிறதுக்காக போவாங்க. ஆனா ஹீரோவும் கிளரும் குஜமலை ஏறிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டு ஹீரோவும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் கிளர் ரொம்ப அப்செட்டா இருப்பா. உனக்கு குடும்பம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அவ ரொம்ப அப்செட் ஆயிருவா. அப்பதான் ஹீரோவும் சொல்லுவாரு ஆன்ட்டியும் என்னோட அம்மாவையும் ஒரு வெள்ளைக்காரங்க கொலை பண்ணிட்டாங்க. நான் மட்டும் அவங்கள பார்த்தா நீ என்ன பண்ணிருப்பியோ அதை தான் நானும் பண்ணியிருப்பேன். அன்னைக்கு நைட்டே அவங்க சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. கிளருக்கு அவங்களோட கணவரும் குழந்தையும் வர மாதிரி உருவம் தெரியும். அது மட்டும் இல்ல அவ கொலை பண்ண அந்த சோல்ஜர் இவளை டார்ச்சர் பண்ற மாதிரி சில கனவுகள் வரும். அதனால இதை பார்த்து ஹீரோவும் நீ பயத்துல இருக்க என்னோட குடும்பத்தோட சடங்கு பண்ணுவாங்க அதை நான் பண்றேன் உனக்கு சரியாயிடும் அப்படின்றத சொல்லுவா. அவளுக்கு பூஜை எல்லாம் பண்ணுவான். பண்ணிட்டு இரு நான் உனக்கான உணவு எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு முயலை உன வேட்டையாடிட்டு அதை எடுத்துட்டு வந்து கொடுப்பான். அதை பார்த்த உடனே அவ அழுக ஆரம்பிச்சிருவா. அதே மாதிரி இங்க அந்த வில்லனோட டீம்ல இருக்கவங்க எல்லாம் நடப்பாங்க மலை மேல நடந்து போவாங்க. அந்த ஆபீசரும் சார்லி கிட்ட இதுக்கு மேல எவ்வளவு தூரம் நடக்கணும் ரொம்ப தூரம் நடக்க வைக்கிறேன்னும் போது நீங்க கேட்டீங்களே இடம் வேணும்னு கேட்டீங்களே இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பரப்பளவு இதெல்லாம் உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. யோ இரு எங்க கூட்டிட்டு போக சொன்னா எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் சொன்னது நார்த் பக்கம் போகணும் அங்கதான் எங்களை கூட்டிட்டு போகணும் போது நீங்க என்ன வழிகாட்ட சொன்னீங்க என் வேலை முடிஞ்சிச்சு நான் இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அங்க வந்து ஒரு சோல்ஜர் அவரை ஷூட் பண்ணிடுவான். அவர் வந்து இறந்துருவாரு. இதை பார்த்து அந்த ஆபீசரும் பைத்தியமாடா நீ இவனுக்கு தான் நான் வழி தெரியும் இவனை ஷூட் பண்ணிட்டா இப்ப ரொம்ப எப்படி போறதுன்னு சொல்லி அவரோட ஆபீசரை போட்டு அவன் சம்பாடி எடுப்பான். நீ என்ன பண்ணான்னு தெரியல நீதான் எனக்கு வழி காமிக்கிற நாத்து மட்டும் நம்ம போலன்னா உன் தலை தரையில கிடக்கும் அப்படின்ட்டு குட்டி பையன்கிட்ட உனக்கு ஷூட் பண்ண தெரியும்ல இந்த கன்னு இவன் மட்டும் நம்ம ஒழுங்கா வழி காமிக்கல இவனுக்கு தான் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட் திரும்ப ஹீரோனிக்கு பயங்கரமான கனவு வர மாதிரினால இரு பக்கத்துல அவர் தூங்க ஆரம்பிச்சிருவா. காலை எழுந்த உடனே அவங்களும் வில்லன் இருக்கிறதா பாத்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கவான ஒரு இடம் கிடைச்சிருக்கும். ஆனா ஹீரோனியம் கொல்ல பாப்பா ஆனா அவ பயத்துல வில்லனை பார்த்தோன்னே பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிடுவான். ஹீரோயின் வில்லனை பாக்குறத வில்லன் பாத்துருவான். இந்த பொண்ணு எப்படி அவளை பெற்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிய தேடி அவனுக்கு ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஹீரோனியும் என்னதான் கொல்லணும் சொல்லி அவ வந்தாலும் ஒரு பெண்ணுக்கு மன அளவுல ஒரு தைரியம் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. அதை அந்த படத்தை அழகா காமிச்சிருப்பாங்க. ஹீரோவும் பயப்படாத ஏறு உனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னும் போது ஹீரோனியும் பயப்பா இல்ல நான் உன்னை கொல்ல விரும்பல நான் இங்கிருந்து போயிடுறேன் எனக்கு பயமா இருக்கு என்னோட குதிரை அங்கதான் இருக்கு என்னோட கணவர் கிட்ட இருந்து ஒரே விஷயமா அந்த குதிரை அவரோட ஞாபகார்த்தமா நான் அதை வச்சிருந்தேன் எனக்கு அந்த குதிரை வேணும் அதை மட்டும் எடுத்து கொடுத்துரு நான் இங்கிருந்து போயிடுறேன் அப்படின்னு அவ கத்துவா. சரி நான் அதை எடுத்துட்டு வரேன் இங்கே இருன்னு சொல்லிட்டு அவன் கன் எடுத்துட்டு அவன் போற வழியில ஆபீசர் அவனை பிடிச்சிடுவாங்க. ஓ நீ தானே அந்த பொண்ணு கூட இருந்த அந்த பொண்ணு எங்க நீ என்னடா இங்க பண்றேன்னு சொல்லி ஹீரோவை அடிச்சுட்டு அவங்க கையோட கூட்டிட்டு போயிருவாங்க. கிளரும் ஹீரோ வில்ல போற வழியிலே அவளும் வருவா. இதை வில்ல பாத்துருவான். ஏய் நீ இங்கதான் இருக்கியான்னு சொல்லி ஷூட் பண்ண பாப்பா அதுக்கெல்லாம் அந்த பொண்ணு அங்க தப்பிச்சு போயிருவா. நைட் அவ தூங்கும் போது பயங்கரமான கனவுகள்லாம் வரும். அவளால தூங்க முடியாது. பயத்துல அவ ஓடிட்டே இருப்பா. தண்ணியில மூழ்கிடுவா. காலைல எழுதோனே தண்ணியை விட்டா வெளியே ஒரு இடத்துல படுத்து இருப்பா. அவளுக்கு போக வழி தெரியாது எப்படி போகுதுன்னு பயத்துல இருக்கும் போதுதான் கிராமத்துல வந்து ஒரு பறவைய சொல்லுவாங்க
அந்த பறவை மக்களுக்கு வழி காட்டக்கூடிய பறவை. அந்த பறவைய அவ பாப்பா. அந்த பறவை அவளுக்கு நாத்துக்கு போகக்கூடிய வழிய காமிக்கும். அந்த பறவை போற பாதைய பார்த்துட்டு அவளும் நாத்துக்கு போகக்கூடிய அந்த வழிக்கு வந்துருவா. அங்க மக்கள்லாம் போயிறத பாப்பா. அத பார்த்து சந்தோஷப்பட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் விழுந்து அழுக இங்க வில்லனும் வந்து ஹீரோவ பிடிச்சிட்டு வந்துருவான். குட்டி பையன் கிட்ட அவன நீ ஷூட் பண்ணு அப்படின்னு அந்த குட்டி பையன் முதல்ல பயப்படுவான். அதுக்கடுத்து ஷூட் பண்ணதுக்குள்ள அவன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவான். நீ எல்லாம் வேஸ்ட். உனக்கு ஒரு ஷூட் கூட பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனை திட்டுவான். அந்த சின்ன பையனை நான் மன்னிச்சிருக்கேன் ஆஃபீஸர். அடுத்த வாட்டி நான் கரெக்டா ஷூட் பண்றேன் போது அந்த குட்டி பையன் பேசிட்டே இருப்பான். எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கும். அதனால அந்த குட்டி பையனை ஷூட் பண்ணிடுவான். அந்த கிளரும் அங்க போறாங்க. எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்பேன். யாருமே அவளுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு லேடியும் அவளுக்கு உதவி பண்ணுவாங்க. அதனால அவ அங்க அக்கா வண்டியில உட்காந்துட்டே போவா. அப்படி போகும்போது அங்க ஹீரோ நடந்து போறத அவ பார்த்திருப்பா. இத பார்த்தோன்னே வேகமா அவர்கிட்ட ஓடி போவான். அவனும் பாப்பா 2 பேரும் பார்த்துப்பாங்க. அப்படியே 2 பேரும் கால் போன போக்க அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தான் அங்க ஒரு வீட்ட பார்ப்பாங்க. அந்த வீட்ல உணவு இருக்கான்னு போய் பார்த்தா அங்க இருக்கவங்க எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. அதனால அவங்களோட உணவும் உடையும் மட்டும் எடுத்துட்டு அவ நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது தான் அங்க இருந்த சில இங்கிலாந்து மக்கள் கருப்பின மக்களை பிடிச்சு வச்சுட்டு அவங்கள சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே கிளார் கொஞ்சம் பயந்துருவா. பாத்து நீ முன்னாடி போ, நான் கன்னை வச்சிருக்கேன். அதனால என்ன மக்களும் யாருமா இவன் என்னம்மா பிடிச்சிட்டு போறேன் நம்ம இங்க பாரு இவன் ஒரு பொருளை திருடிட்டான். அதனால என் கணவருக்கு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது ஓ அப்படின்ட்டு அவங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்கள ஒருத்தன் ஹீரோ கிட்ட பேசுவாங்க. அவங்க மொழியில இதை பார்த்த இங்கிலாந்து மக்கள் அவங்கள ஷூட் பண்ணி போட்டு தள்ளுவான். அது மட்டும் இல்லாம ஹீரோட கண்ணு முன்னாடி அவங்க மக்களை அவன் துடிக்க கொலை பண்ணுவான். அதை பார்த்து ஹீரோ ரொம்ப வருத்தப்படுவாரு. கிளாரும் ஹீரோ இப்போதைக்கு ஒன்றும் பண்ணாத வாரம் எங்க போலான்னு சொல்லிட்டு அவனை அவங்க கிட்ட இருந்து சேஃபாக கூட்டிட்டு போயிடுவான். அப்படி கூட்டிட்டே போகும்போது தான் பின்னாடி ஒரு குதிரை சவுண்டு கேட்கும். அங்க ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து வண்டியில வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோனிக்கு கோவம் வந்துடும். இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவன் மேல கை வச்சீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோவப்படுவா. அங்க என்ன அந்த ஆளும் நான் உன் ஃப்ரெண்டு ஒன்றும் பண்ண மாட்டேன், பசிக்குது அவங்களுக்கு, நான் அவங்களுக்கு ஒன்று தரேன் வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கான உணவையும் உடையும் கொடுப்பாங்க. அந்த கருப்பினம்னால அவங்க கொஞ்சம் விலகியே வைப்பாங்க. அவங்க மனைவி உணவு கொடுக்கும்போது டொப்புன்னு கீழே வைப்பாங்க. கிளரும் இதை பார்த்துக்கிட்டே இருப்பான். அங்க இருந்த அந்த ஆளும் ஹீரோ பார்த்த உடனே நீ மேல வந்து உட்காரு அப்படின்னும் போது அவன் ஃபர்ஸ்ட் வரமாட்டான். மேல வாப்பா எங்க கூட உட்காரு அப்படின்னு சொல்லி அவரோட உணவையும் எடுத்துட்டு வந்து மேல அவரை உட்கார வைப்பாங்க. எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோ கண் கலங்க ஆரம்பிச்சிருவாங்க. வெள்ளைக்காரங்கனாலே மோசமானவன் நினைச்சேன், ஆனா சில பேர் நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் அழக ஆரம்பிப்பான். அப்படியே சாப்பிடுவாங்க. அன்னைக்கு நைட் அங்கேயே தூங்குவாங்க. அடுத்த நாள் காலையில அவங்களுக்கு உதவி பண்ணவங்க இவங்க சிட்டிக்கு எடுத்துட்டு வந்து விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கருப்பினவன் கிட்ட இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் நீ சேஃபா தான் போயிருப்ப, பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிருவாங்க. இரவும் கிளரும் அந்த கிராமத்துக்குள்ள நடந்து போவாங்க. அப்படி கிளரும் என்ன பண்ணுவானா நீ இங்கே இரு, நான் என்கிட்ட இருக்க பொருள்லாம் வித்துட்டு பணம் தான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ அந்த கடைக்குள்ள போவா. அந்த கடைக்காரரும் எல்லாத்தையும் பாப்பாரு. இல்ல நீ திருடி தானே எடுத்துட்டு வந்த, இதனால வாங்க முடியாது போடி வெளியே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால கோவத்துல அவளும் வருவா. அந்த இடத்துல நிறைய சோல்ஜர் எல்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்கனால ஹீரோ கொஞ்சம் பயந்து ஒழிஞ்சுகிட்டு இருப்பாரு. அப்படி அவர் ஒழிஞ்சுகிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினியோட குதிரையை பார்த்திருப்பாரு. அந்த குதிரையை அவர் காமிப்பாரு. ஹீரோயினும் அந்த குதிரையை அங்க இருந்து எடுக்க பார்ப்பாங்க. ஆனா அங்க அந்த பில்ல வந்துருவான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் குதிரையை எடுப்பாரு, அப்புறம் இங்க நீ வந்த இங்க இருந்து போடி, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன் அப்படிங்கும்போது அவளுக்கு செம்ம கோவம் வரும். அவளால இந்த கோவத்தை அடக்க முடியாது. நீ இங்கே இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள அவளும் போவா. அந்த நிறைய ஆபீசருங்க உட்காந்து இருப்பாங்க. வில்லனும் இருப்பான். நீ ரொம்ப மோசமானவன், என் குடும்பத்தை நீ எப்படி கொலை பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்த எல்லாத்தையும் பேசுவான். அவனும் கண்டுக்காத மாதிரியே இருப்பான். இந்த பொண்ணு ஒரு பைத்தியம் அப்படிதான் பேசணும் போது அங்க இருந்து சோஜனுங்க எல்லாம் அவனா பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணும் பேசிட்டே இருப்பான். அந்த பொண்ணோட செவில பலான அவன் ஆரம்பிச்சிருவான். அந்த பொண்ணு கோவம் வரும். அதனால பாட்டு பாடிட்டு அங்க இருந்து அந்த இடத்த விட்டு அவ வெளியே வந்து விழுந்துருவாடு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் கிளரும் காட்டுல சாப்பிட்டு இருப்பாங்க. கிளரும் ஹீரோ கிட்ட உங்க மக்கள்ல ஒருத்தங்க ரொம்ப கெட்டவங்களா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் போது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி திருந்து சொல்லுவோம். அப்படி அவங்க பண்ணனா அவங்களை நாங்க கொலை பண்ணிடுவோம். அந்த ஆபீசரையும் நீ அப்படியே கொலை பண்ணிரு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க தூங்கிடுவா. ஹீரோ இதை கேட்டுட்டு சரி அப்படின்றவாரு. அவனுக்கு தூங்கி வந்து கணத்தை வந்து பார்த்தா ஹீரோ இருக்க மாட்டார். ஹீரோ அவனை கொள்ளதுக்கான பொருள்லாம் எடுத்துட்டு அவன் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போவாரு. ஹீரோயினும் பாப்பா அவன் இல்லையா ஐயோ அவன் போனான ஆபத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காப்பாதுக்காக அவளும் போவா. ஹீரோவும் அந்த பில்டிங் கூட போவாரு. அங்க அந்த வில்ல இருக்கிறத பாப்பாரு. அவங்க கிட்ட இருந்து அந்த கூர்ப்பான அந்த மரத்தை எடுத்து அவனோட நெஞ்சிலேயே குத்தி அவரை அங்கேயே கொலை பண்ணிடுவான். ஹீரோனியும் அங்க வந்துருவா. வில் இறந்து போன நிலைமையில பார்த்த உடனே அவரோட சந்தோஷப்படுவா. ஆனா இங்க இருக்கிறது ஆபத்து, உனக்கு தான் ஆபத்துங்கன்னு போல அப்படின்னு வேற ஒரு சோல்ஜர் வந்து ஹீரோட வயிற்றுலயே துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணிடுவான். ஆனா அவனையும் ஹீரோ கொலை பண்ணிடுவாரு. கொலை பண்ணிட்டு அவங்க 2 பேரும் அங்க அந்த குதிரை எடுத்து தப்பிச்சு வேகமா தீவை விட்டு வெளியே போயிருவாங்க. அங்க இருந்த கடல்ல நின்றுட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற அந்த காட்சிகளா பார்த்து சந்தோஷம்
சந்தோஷப்படுவாங்க. இரவும் பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாரு. கிளரும் அந்த அழகான காட்சியை பார்த்து நிம்மதியா ஒரு பாட்டு பாடுறா. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்துல அந்த காலகட்டத்துல, அதாவது 1825 காலகட்டத்துல பொண்ணுக்கான அந்த ஃப்ரீடம் கிடைக்காத அந்த காலகட்டம், பிரிட்டிஷ்காரங்க மத்த நாட்டு மக்களை எந்த அளவுக்கு மோசமா அவங்க ட்ரீட் பண்ணாங்க. அதிலும் முக்கியமா அந்த கருப்பின மக்கள் அவங்க எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்கன்றத இந்த படத்தை தெளிவா சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நம்மளை சந்திக்க வரேன். அண்டில் தென் பை.